வாராகி அம்மனின் அருள் பெற நாம் பின்பற்ற வேண்டிய நெறிமுறை என்ன? கூப்பிய கைகள். வாராகி அன்னை தூய்மையான அன்புக்கு பக்திக்கு வசப்படுபவள். தன் பக்தர்களை இந்த நொடியிலும் காத்தருளும் மனோபாவம் கொண்டவள். இப்படி தன் பக்தர்களையே எந்நேரமும் காத்து அருளும் தேவி அமர ஒரு தூய்மையான இடம் தேவை. இடம் என்பது மாடமாளிகையோ அலங்கார தோரணையோ தேவை இல்லை. அவள் தூய்மையாக இருக்க வேண்டும் என எண்ணுவது தன் பக்தர்களின் மனதை மட்டும்தான். அதுவே போதும் வாராகி தேவி வந்து அமர்ந்து அருள் புரிவதற்கு. கூப்பிய கைகள். வாராகியை வழிபட நினைப்பவர்கள் எக்காரணம் கொண்டும் மற்றவர்களை தூற்றவோ சபிக்கவோ கூடாது. அது உங்கள் வலிமையை குறைக்கும். கூப்பிய கைகள். வாராகியிடம் எனக்கு இது வேண்டும் தாயே கொடு என்று கேட்கலாம். ஆனால் வேறொருவரை கெடு என்று தேவியிடம் வேண்டக்கூடாது. ஏனெனில் கண்ணிமை போல் காக்கும் அன்னைக்கு நம் சத்ருபக்தி தெரியாமலா போய்விடும். நமக்கு தீங்கு செய்பவர்களை